கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்று ஆவலாய் காத்திருந்தும் நடக்காததால் சோர்ந்து போன ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதை எரேமியா 1:12. என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தவுடன் ஆவலாய் காத்திருப்போம். ஆனால் அது தாமதமாக ஆக ஆவல் நின்று போகும். அதற்கு பிறகு சோர்வு வந்து நம்மை தாக்கும். பிறகு அவநம்பிக்கை ஏற்பட்டு இது நடக்காது, இனி முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் செயலிழந்து அமைதியாகவும் இருப்போம். சாராள், ஆபிரகாமோடு தேவன் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன போது சாராள் அதை விசுவாசிக்கவில்லை. நேரடியாக சொன்ன போதும் விசுவாசிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவளே முடிவெடுத்து ஆகாரை தன் கணவனுக்கு கொடுத்தாள். அந்த அவிசுவாசத்தின் மிகுதி அவளுக்கு துக்கமாய் முடிந்தது. பிறகு தேவன் நேரடியாய் வந்து ஒரு உற்பவ திட்ட காலம் என்று சொல்லி நிறைவேறும் காலத்தை அவளுக்கு அறிவித்தார். அப்பொழுதும் அவள் விசுவாசிக்காமல் சிரித்தாள். காத்திருந்து பிரச்சனைகள் வந்ததே ஒழிய வேறொன்றுமில்லை என்று சொல்லி விரக்தியின் மிகுதியில் சிரித்தாள். ஆனால் தேவனோ அவள் அவிசுவாசத்தை பார்க்கவில்லை, அவள் நக்கலையும் பார்க்கவில்லை. வாக்கு கொடுத்தபடி நிறைவேற்றி முடித்தார். ஏனென்றால் அந்த திட்டத்தின் மூலம் அவர் திட்டம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. பொய்யுரையாத தேவன் சொன்னபடி செய்து முடித்தார். ஆனால் சவுலை போல சுயநலமாகவும் யூதாஸ் போல பணத்தாசை பிடித்திருந்தும் நாமே துரிதமாய் செய்ய முற்பட்டால் ஆகார் போல நமக்கும் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள் தொடருங்க. அதைவிட தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையாய் காத்திருக்கும் போது தேவையான அனுபவங்களை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவார். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கையை தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். காத்திருந்து அனுபவிங்க. இதன் முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டுள்ளது. 3 விதமான நியமிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் செய்து முடித்த காரியங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதை பார்த்து கேட்டு அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை வாழ்த்தும் ஜீசஸ் விஷன். ஜெபிக்கலாம் வாங்க. தேவரே, நீர் எனக்கு குறித்த நேரத்தில் குறித்ததை மிக தீவிரமாய் செய்து முடிப்பீர் ஐயா. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போதிய விசுவாசத்தை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.